கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று மாதத்தின் முதல் நாள். இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2026ஆம் ஆண்டில் ஜான்வரி மாதத்தை கடந்து பிப்ரவரி மாதத்தை காண கிருபை செய்த தேவனை மனதார ஸ்தோத்தரிப்போம். இந்த மாதமும் கர்த்தர் உங்கள் யாவரையும் பலத்துடனும் சுகத்துடனும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. நாம் தியானிக்க இருக்கிற வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பாகம். உன் தெய்வனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் தெய்வனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எல்லாரும் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை உயர்த்துங்க, என்னை மேன்மைப்படுத்துங்க என்று ஜெபிப்போம். அது தவறு கிடையாது. ஆண்டவர் ஒருவரை உயர்த்த வேண்டுமென்றால் சில நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும். நிபந்தனையை நிறைவேற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க வேண்டும். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நிபந்தனையோடு கூடிய வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை உரிமையோடு கேட்டு கர்த்தரிடம் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். இங்கு வியாதி நீங்கி சுகத்தின் மேன்மையை கொடுக்கிறார். யோசேப்போ தேவன் தன்னை காண்கிறார் என்ற உணர்வுடன் வாழ்ந்ததால் பாவத்தை வெறுத்து தள்ளினார். என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று கூறினார். அனுதினமும் மயக்கும் சோதனையில் இருந்து நான் பாதுகாக்கப்பட யோசேப்பு தேவ பிரசன்னத்தில் தன்னை நிலைநிறுத்தி வெற்றி கொண்டார். எகிப்து தேசம் முழுமைக்கும் யோசேப்பு அதிகாரியானான். கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். ஒரு சகோதரி +2 படித்து கொண்டிருந்தாள். ஒரு கிளாஸ் டெஸ்ட் வந்தது. ஆசிரியர் கிளாஸ் லீடரிடம் ஒப்படைத்துவிட்டு அலுவலக வேலையாக வெளியே சென்று விட்டார். மற்ற மாணவிகள் புத்தகத்தை பார்த்து எழுத ஆரம்பித்தனர். ஆனால் இந்த சகோதரி கர்த்தர் ஒருவர் பார்க்கிறார் என்று பரிசுத்தமாய் வாழ்ந்தாள். வருடங்கள் கழிந்தன. இந்த சகோதரிக்கு உயர்வான படிப்பு படிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். மற்ற சகோதரியின் வாழ்வில் தோல்வி நிலை ஏற்பட்டது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயம் சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். ஜெபம் செய்வோம். இந்த புதிய மாதத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எல்லா தேவைகளையும் சந்தித்தீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. சுகபலன் தாருங்க. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியின் கட்டிலிருந்து விடுதலை கொடுங்க. பிசாசின் கட்டுகளினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கொடுங்க. கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொருவரை நீர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.